ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பொசைடன் ஸ்டேட்டஸ் 6 இந்த பேரை கேட்ட உடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அடிவயிறு கலங்கி நடுநடுங்கி போயிட்டாரு. அவர் மட்டும் இல்லை, உலகமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்போ இந்த பொசைடன்கிறது என்ன? இது ஒரு மிகப்பெரிய அழிவு ஆயுதம், கடல் அரக்கன். இது குறி வச்சிச்சுன்னா யாரையும் கண்டிப்பாக தாக்க செய்யும் ஒழிய இதை யாரும் தாக்க முடியாது. கடலுக்கு கீழே 3200 அடி ஆழத்தில் தண்ணியில் இது ஒளிஞ்சு நிற்கும். இதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ரேடார் கண்ணிலையும் படாது. ஆனால் அதே சமயம் அந்த 3200 அடி ஆழத்தில் இருந்துக்கிட்டு இது உலகத்தில் எந்த மூலையிலையும் எந்த இடத்தையும் இலக்கு வச்சு தாக்கி சுக்குநூறாக்குற தன்மை இதுக்கு உண்டு. இதை எந்த ஒரு ரேடார் கருவி, எந்த ஒரு ஆயுதங்களாலேயோ அல்லது அதிநவீன நுட்பத்தாலேயோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது மாதிரி ஒரு அழிவு ஆயுதத்தை இதுவரைக்கும் எந்த உலகமும் கண்டுபிடிக்கல. இதுதான் முதல் முறை. அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறது யாருண்டா? ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கு. அதை ரஷ்ய அதிபர் புதின் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்பை கேட்டவுடனே முதல்ல அரண்டு போனது ட்ரம்ப் அவர்கள். காரணம் உலகத்துக்கே நாங்கள் தான் மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்டவங்க, நாங்கள் தான் உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லிட்டு வந்த அமெரிக்காவுக்கு அடி வைக்கிற மாதிரி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு, இது மாதிரி ஆயுதம் உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லைன்னு சொல்லி புதின் அவர்கள் ஒரு இடத்துல வச்சு இதை அறிவிச்சிருக்கிறாரு. அவர் அறிவித்த அந்த இடம்தான் மிக குறிப்பிடத்தக்க விசேஷமான இடம். இதோடைய உள்நோக்கம் என்ன? இந்த ஆயுதத்தால் உலகம் எதை சந்திக்க போகுது? ஈரான் போருக்கும் உக்ரைன் போருக்கும் இதில் எதுவும் சம்பந்தம் இருக்குதா? அப்படிங்கிற பல கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போய்ட்டு சில நிமிடங்கள் நீங்கள் இதை கவனமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உலகத்தில் எல்லா நாடுகள்கிட்டையும் வலிய வம்பு இழுத்து சண்டைக்கு போயிட்டு அந்த நாடுகள்கிட்ட உள்ள வளங்களையும் எண்ணெய்களையும் அதனுடைய பொருளாதாரத்தையும் சுரண்டுறதில் உலகத்தில் ரவுடி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவுடைய அந்த கொடுமையை கடுமையை எவராலும் தட்டி கேட்க முடியலன்னு இருந்த சூழ்நிலையை இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணியிருக்கு? உன்னை தட்டி கேட்க நான் ஒரு ஆள் இருக்கேங்கிற மாதிரி காமிச்சிருக்குது. அப்படி காமிச்சும் கூட அமெரிக்காவுடைய அந்த கொட்டை அடங்கலை. 2 நாளில் ஈரானை முடிச்சிருவாண்டு போருக்கு இறங்கின அமெரிக்கா இஸ்ரேலுடைய துணையோட 50 நாளாயும் அந்த ஈரானை அதை வெல்ல முடியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்திருக்கு 3 வருஷமாக. அப்போ அந்த ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா அங்கேயும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போ ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு கடுமையான கொடுமையான அரக்கத்தனமான எவராலையும் சமாளிக்க முடியாத ஒரு ஆயுதத்தை வெளியிட்டு அறிவிச்சிருக்கிறாரு. இதை அறிவித்த உடனே தான் ட்ரம்ப் அவர்களுக்கு அடிவயிறு கலக்கம் எடுத்திருக்கு. ஆக இப்படி ஒன்று அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது? கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு இந்த அறிவிப்பை கேட்ட 24 மணி நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய பெண்டகனுக்கு சொல்லி நம்மள்கிட்ட உள்ள அணு ஆயுதங்கள்லாம் செக்கப் பண்ணுங்க, இது மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காருங்கிற செய்தியும் வருது. இவர் அரண்டு போனதை போலவே உலக நாடுகளும் அரண்டு போயிருக்குது. அப்போ அந்த பொசைடன் ஸ்டேட்டஸ் 6 தான் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அந்த பயம் வரும். இந்த பொசைடன் ஸ்டேட்டஸ் 6ங்கிறது ஒரு மிசைல், அணு ஆயுதத்தை சுமந்து சென்று ஒரு இலக்கை தாக்கக்கூடிய, துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு மிசைல். இதோடைய இருப்பிடம் கடலுக்குள்ளே சுமார் 3200 அடி வரைக்கும் ஒளிஞ்சு நிற்கும். அப்படி இருக்கிறப்ப இதை எந்த ஒரு துல்லியமாக யாரும் எதிரி நாடு கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு ரேடார்லையும் இது தென்படாது. ஆனால் அதே சமயம் இந்த பொசைடன் என்ன பண்ணும்? உலகத்தையே கண்காணிக்கும். அது நினச்சிச்சின்னா தான் நினைக்கிற இடத்துல துல்லியமாக குறி வச்சு அடித்து அந்த இடத்த சுக்குநூறாக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த பொசைடன்கிற மிசைல் ஏவுகணை நீளம் அது ஒரு பெர்குரோடாங்கிற ஒரு மரைனை தயார் பண்ணி அதில் இதை அமர்த்தி ரஷ்யா 3000 அடி கீழே கொண்டு போய் வச்சிருக்குது.
இந்த மிசைலுடைய நீளம் வந்து 20 to 25 மீட்டர் நீளமும், அகலம் வந்து 1.5 to 2 மீட்டர் பரப்பளவும், இந்த மிசைல் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியதாகவும் இருக்குங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வந்து 2 டன் அணுவை சுமந்து செல்லக்கூடிய சக்தி உள்ளது. அதையெல்லாம் விட இந்த அணு ஆயுதம் வந்து கடல்ல இருந்து நிலநடுக்கத்தையும் புயலையும் அதே சமயம் சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய சக்தி உடையது. இப்படிப்பட்ட இந்த பொசைடன் ஸ்டேட்டஸ்டிக்ஸுக்கு பொசைடன் பேர் வச்சதுக்கு காரணம் கிரேக்க மக்களுடைய கடவுளுடைய பெயர் அந்த பொசைடன். அந்த கடவுளை வந்து அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடல் சம்பந்தப்பட்ட கடவுள். அது கடலில் விளையக்கூடிய நிகழக்கூடிய ஆபத்துகளுக்கு இந்த கடவுள் வந்து பொறுப்புதாரி என்பதாகவும், அதே மாதிரி புயல் நிலநடுக்கம் சுனாமி போன்றதுக்கெல்லாம் இந்த கடவுள் தான் வந்து பொறுப்புதாரிங்கிற மாதிரி நம்பித்தான் அந்த கடவுளுடைய பெயரை இதுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கொடுமையான ஆயுதத்தை கண்டுபிடிச்ச புதின் வந்து எந்த இடத்துல வச்சு இதை அறிவிச்சிருக்காருங்கிறதான் இப்போ உலகத்தையே ஒரு பயமுறுத்த வச்சிருக்கு. ஒருபடி மேலே அமெரிக்காவே நடுநடுங்க வச்சிருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் 3 வருஷமாக போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த போர் எதனால் நடக்குது? உக்ரைன் வந்து நேட்டோ படையில் சேரப்போச்சு. அப்போ நேட்டோவில் சேர போகிறப்ப ரஷ்யா சொல்லிச்சு, நேட்டோவில் நீ சேரக்கூடாது, நீ நேட்டோவில் சேர்ந்தா அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுவா. அப்படி அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டா உன்னுடைய அந்த உக்ரைனுடைய இடத்துல வந்து இராணுவ தளத்தை அமெரிக்கா அமைக்கும். அப்படி அது இராணுவத்தளம் அமைச்சா அது ரஷ்யாவுக்கு பாதிப்பாக இருக்குன்னு சொல்லுச்சு. இது சரிதானே, நியாயம்தானே? எப்படி நியாயம்? அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாட்டை அடிமைப்படுத்தணும்னா அந்த நாட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன நாடுகளில் போயிட்டு, உன் நாட்டுக்கு நான் காவலுக்கு வர்றேன், உனக்கு உதவியாக இருக்கிறேன், உனக்கு நான் போலீஸாக இருக்கிறேன், காவல்காரனாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த நாட்டில் இடத்த வாங்கி இது இராணுவ தளத்தை அமைச்சு அமெரிக்காவுடைய அந்த இராணுவ வீரர்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தி அவர்களுக்கு உணவு சம்பளம் உள்பட அந்த நாட்டில் வாங்கிக்கிட்டு தேவைப்படும் போது அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இதுக்கு எதிரியாக இருக்கிற நாட்டை தாக்க முயற்சி பண்ணுறது தான் அமெரிக்கா. அப்படி தான் இப்போ ஈரானை வந்து மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்க அரபு நாடுகளிலிருந்து தாக்குது. ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு உள்ள டிஸ்டன்ஸு 13,000 கிலோமீட்ரு. 13,000 கிலோமீட்டர்லேருந்து ஈரானை தாக்க முடியாதுங்கிறதுனால இது என்ன பண்ணுச்சு, இந்த கல்ஃப் நாடுகள் இருக்குங்கள்ல, சவுதி, கத்தாரு, துபாய், இந்த மாதிரி நாடுகள்கிட்ட வந்து நான் உனக்கு பாதுகாப்பாக நிற்கிறேன், நீ எனக்கு இடம் கொடுன்னு சொல்லி அந்த இடத்த வாங்கி இராணுவ தளத்தை அமைச்சிச்சு. இந்த அரபு நாடுகளும் என்ன பண்ணாங்க, சொகுசான மன்னர்கள் இவங்க, சரி நம்மளுக்கு எப்படியோ ஒரு செக்யூரிட்டி இருந்தால் போதும்னு சொல்லி அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தாங்கல்ல, அங்கே போய் இராணுவ தளத்தை அமைச்சிக்கிட்டு அங்கேருந்து 1800-2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஈரானை பிடிக்கிறதுக்கு வேலையை பார்த்து தான் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த பிப்ரவரி 28 அந்த ஈரான்கிட்ட உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதனால் ஆபத்துன்னு சொல்லி அதை சண்டைக்கு இழுத்து வம்புக்கு இழுத்து பேச்சுவார்த்தை நடந்து, அப்படிலாம் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு பேச்சுவார்த்தை கூட உடன்படுற அளவுக்கு ஈரான் வரப்போகிற கட்டத்திலையும் ஐயோ உடன்பட்டுருவான் போல இருக்க, சண்டைகளை வேணும்னு சொல்லி அந்த உடன்பாடு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை நடக்க விடாமல் அந்த நாட்டை தாக்கி உச்சபட்ச தலைவர் கொமேனி அவர்களை கொன்றதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ 2 நாளில் அடித்து அந்த ஈரானை நம்ம நாசமாக்கி அந்த நாட்டை கைப்பற்றி அந்த எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவோன்னு நினச்சி போன அமெரிக்காவுக்கு அது அங்கே நடக்கலை. காரணம், இது மாதிரி இந்த ஈரான் செய்யும், நம்மளை சுற்றி பக்கத்தில் உள்ள அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மத்திய கிழக்கு நாடுகள்கிட்ட வந்து அது கேம்ப் போட்டிருக்கிறதுனால இந்த ஆபத்து என்றைக்கு வேண்டாலும் வரலான்னு எதிர்பார்த்த அந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொமேனி என்ன பண்ணிட்டாரு, அதை எதிர்க்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆயுத பலங்களை தயார் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து 50 நாள் ஆகியும் அந்த போர் நிற்கலை. இப்போ இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை ரஷ்யாவை தாக்குறதுக்காக தான் என்ன பண்ணுறது, அமெரிக்கா வந்து உக்ரைனை வந்து நீ வந்து நேட்டோவில் சேருங்குது. நேட்டோங்கிறது என்ன, ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டு இராணுவ அமைப்பு. அந்த நேட்டோவில் வந்து விட்டோ பவரை பயன்படுத்தி அதை ஆட்சி செய்கிற அதிகாரம் அமெரிக்காட்ட தான் இருக்குது. இப்போ அதை கேட்டுட்டு இந்த உக்ரைன் வந்து சரி நான் அமெரிக்கா நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அதுக்கு அனுமதி கொடுக்க போகிற சூழ்நிலை வர்றப்போ தான் ரஷ்யா தன்னோட எதிர்ப்பை சொல்லுது, நீ அதில் சேராத, நீ அதில் சேர்ந்தால் ஏன் ரஷ்யாவுக்கு ஆபத்து வரும்,
அப்படி நீ சேர்ந்தால் உடனே நான் வந்து போர் தொடுத்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ரஷ்யா பேச்சை உக்ரைன் கேட்க மாட்டேங்குது. உக்ரைனை வந்து அமெரிக்கா தூண்டி விட்டு சண்டைக்கு உள்ளாகுது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை ஆரம்பிச்சிச்சு 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நேட்டோ படையோடைய கண்ட்ரோல் அமெரிக்காட்ட இருக்கிறதுனால அமெரிக்கா என்ன பண்ணுது, நேட்டோ நாடுகள்லாம் சேர்த்துக்கிட்டு ஒட்டு மொத்தமாக இந்த ரஷ்யாவை தாக்குறாங்க. ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிக்கிறாங்க. இப்படி சிரமத்துக்கு மேலே சிரமம் கொடுக்கறத அனுபவிச்சுக்கிட்டு வந்த ரஷ்யா சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுது, உன் கொட்டத்தை ஒடுக்கணும்னா நான் என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லாமல் சொல்லித்தான் இந்த இராணுவ அழிவு ஆயுதத்தை தயார் பண்ணியிருக்கு. இந்த ஆயுதம் வந்து சாதாரணமானது இல்லை. இது மாதிரி ஒரு ஆயுதம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. யாருமே இதை தயார் பண்ண கிடையாது. ரஷ்யா தயார் பண்ணியிருக்கிற இந்த ஆயுதத்தை அவர் எந்த இடத்துல வச்சு அறிவிக்கிறாருங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். முதவே சொன்னோம்ல, அவர் எந்த இடத்துல வச்சு சொல்கிறாருன்னா, இந்த உக்ரைன் போரால் பாதிக்கப்பட்டாங்கள்ல இராணுவ வீரர்கள், அவங்கெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி போய் உட்காந்து ஒரு பக்கம் அந்த அணு விஞ்ஞானிகளை வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் இராணுவ வீரர்களை வச்சுக்கிட்டு, நடுவில் டீ காபி ஸ்நாக்ஸு பிஸ்கட்டு விருந்து கொடுத்துக்கிட்டு உக்ரைனுடைய அதிபர் வந்து இந்த பொசைடன் ஸ்டேட்டஸ் 6 பற்றி அறிவிக்கிறாரு. இதை அறிவித்த 24 மணி நேரத்தில் கொட்டல் கலைஞ்சி போச்சு ட்ரம்புக்கு. காரணம் என்னென்னா, இதை பற்றி அவர் சொல்லக்கூடிய விளக்கம் தான் எல்லாருக்கும் வந்து பயத்தை உண்டாச்சிருச்சு. இந்த ஆயுதம் வந்து அண்டர் வாட்டர் அணு மிசைல்ஸ், கிட்டத்தட்ட 3000 அடி ஆழத்துக்கு அடியில் கடலுக்குள்ளே யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, எந்த ரேடாரிலும் சிக்காத அளவுக்கு, இந்த உலகத்தில் எந்த மூலைக்கும் எந்த திசைக்கும் எந்த இடத்துக்கும் எந்த நகரத்தையும் வேண்டுமானாலும், எந்த துறைமுகத்தை வேண்டுமானாலும், எந்த இராணுவ தளத்தை வேண்டுமானாலும், எந்த கப்பல் படை வேண்டுமானாலும் சுக்கு நூறாக துல்லியமாக குறி வச்சு அடித்து அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த பொசைடன் ஸ்டேட்டஸ் 6. இந்த திறனும் பலமும் கொண்ட நியூக்ளியர் அண்டர் வாட்டர் மிசைலை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை தான் புத்தின் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு. இதில் 2 கருத்து. என்ன கருத்து? 3 வருஷமாக நான் உக்ரைன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறேன், நீ உக்ரைனை தூண்டி விட்டுருக்குது அமெரிக்கா தான் தூண்டி விட்டுருக்கிறா, இப்போ நான் ஒரு ஆயுதம் தயாரிச்சிட்டேன் பாரு, நான் நினச்சா உக்ரைனையும் ஒரே அடி அமெரிக்காவையும் ஒரே அடிக்க முடியும்னு சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம். என்னுடைய நட்பு நாடான ஈரானுக்கு நீ தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற, ஈரானுக்கு உதவியாக இதை நான் பயன்படுத்தினா நீ அழிஞ்சு போயிடுவாங்கிற எச்சரிக்கை கொடுக்குறதாகவும் இருக்கலாம். இதை கேட்ட உடனே தான் ட்ரம்ப் அவர்கள் அதிர்ந்து போயிட்டு தன்னுடைய அந்த இராணுவ அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு, உடனடியாக நீங்களும் ஏதாச்சும் சோதனையை செஞ்சப்பாங்கிற ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்காருங்கிற தகவல் வருது. இது எதுவாக இருந்தாலும் இனிமேல் இது போன்ற ஒரு ஆயுதத்தை அவர்கள் தயார் பண்ண முயன்றாலும் பல மாதங்கள் வருடங்கள் ஆகலாம். பல வருட முயற்சியாக ரஷ்யா தயார் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பொசைடன் ஸ்டேட்டஸ் 6 இந்த அணு அரக்கனை யாராலும் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை கண்ட உடனே ட்ரம்ப் மட்டும் இல்லை உலகமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்குது. காரணம், அணுசக்திக்கு பயந்து வந்தது, அணுசக்தியிலையும் கடுமையான அணு ஆயுதமாக இருக்கக்கூடிய இதை ரஷ்யா பயன்படுத்தினா இல்லாமல் போயிடுவோங்கிற பயம் எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்கணும்னா முதல் கட்டமாக இந்த ஈரானுடைய போரை வருகிற ஏப்ரல் 30க்குள்ளே நிறுத்தியே ஆகணும். காரணம், மே 1 காலக்கெடு முடியுது ட்ரம்புக்கு. அமெரிக்காவுடைய சட்டப்படி ஒரு போரை நாடாளுமன்றத்துடைய அனுமதி இல்லாமல் ஆரம்பித்தா 60 நாளுக்குள்ளே முடிக்கணும். அந்த போரில் வெற்றி அடையணும், இல்லாட்டி தோல்வி அடையணும். அப்படி இல்லாத பட்சத்தில் 60 நாள் கடந்துட்டால் அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் அந்த போரை நடத்துறதுக்கு அனுமதி வாங்கணும். இப்போ அமெரிக்காவில் உள்ள நிறைய அதிகாரிகளும் கப்பற்படை தளபதிகள் உள்பட இந்த ட்ரம்புடைய நடவடிக்கை சரியில்லை, நாங்கள் பதவி விலகிற சூழ்நிலையில் அமெரிக்க மக்களுமே ட்ரம்புக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் ரஷ்யா வந்து இந்த பொசைடன் ஸ்டேட்டஸ் 6 வேறு வெளியிட்ட பிறகு ஆட்டங்கண்டு போயிருக்குது அமெரிக்கா மட்டும் இல்லை உலக நாடுகள். ஆக எப்படியாவது நிச்சயமாக இந்த 30ஆம் தேதிக்குள்ளே இது ஒரு அமைதி ஏற்படும் என்று உலகமே நம்புகிறாங்க. அப்படி நடக்காட்டி
பல வருடங்கள் பின்னோக்கி உலகமே போயிருங்கிற கவலையும் எல்லாருக்கும் இருக்குது. என்ன நடக்கும், எப்படி நடக்குந்தா நல்லதுங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற உலகத்தில் நடக்கக்கூடிய, நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொடுக்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.